Dear viewers, welcome to my channel. 2024 குரூப் 4இல் கேட்கப்பட்ட மற்றொரு வினா. ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 12,000 5% கூட்டு வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செலுத்தினா திருப்பி செலுத்தினா எவ்வளவு செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் கொஸ்டின். இப்போது இனிஷியலாக அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா தட் இஸ் P = 12,000. இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R = 5%. இயர் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R⁴n. இதுதான் ஃபார்முலா. P அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் அசல். இப்போ 12,000 × 1 + Rங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 5/100 எழுதிக்கோங்க. பவர் n அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு. ஸோ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 12,000 இன்ட்டு இதை எழுதுனீங்க அப்படின்னா 105/100 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 1 + 5/100 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 105/100. 100 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 100 + 5 105 வந்துடும். இதில் பவர் 2 இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த 2 டைம் எழுதிக்கிறேன். 105/2 105/100 105/100. இதை பாருங்கள், இங்கே 2 0 இங்கே 2 0 கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். 2 5s are 10, 21 5s are 105. The next 1 2s are 2, 6 2s are 12. ஸோ இப்போது இதுதான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 105 × 6 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 வரும். அதோட 21 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 21 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 630 1260 13,230 கிடைக்கும். ஸோ அப்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதோட முதிர்வு தொகை எவ்வளோ அப்படின்னா 13,230.